ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, அ நேத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு செமிகண்டக்டர்ங்கிற ஒரு மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டுல பிரைம் மினிஸ்டர் மோடியா இருக்கட்டும், அங்கே உள்ள மிகப்பெரிய அ தொழில்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா, அஸ்வினி இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இதுல என்னென்ன மாரி அ முடிவெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் டாரிஃப் போட்டத பத்தி பேசினதா இருக்கட்டும். ஒவ்வொன்னும் இதுல பேசப்பட்டுச்சு. செமிகண்டக்டர் அப்படின்னா என்ன? இந்த செமிகண்டக்டர்னால நம்மளுக்கு என்னென்ன யூஸ் ஆகுது? இப்ப சிப் அதிகமா எது எதுக்கு யூஸ் ஆகும்னாக்க, நம்ம ஒவ்வொரு ஃபோன்ல யூஸ் பண்றதா இருக்கட்டும், டிவி யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றதா இருக்கட்டும். ஒவ்வொரு இதுலயும் எல்லாத்துலயுமே இந்த ஒரு சிப் கண்டிப்பா தேவைப்படுது. இனி வரும் காலங்கள்ல அதிகமா நம்ம யூஸ் பண்ண போறது எல்லாமே சிப்பு தான் இருக்கும். அதனால இப்ப இருக்கிற எல்லாருமே சிப்ப நோக்கியே போயிட்டு இருக்காங்க. இதனால இப்ப அதிகமா எந்தெந்த கண்ட்ரிகள் சிப்ப நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் அமெரிக்கா இருக்கு, அடுத்து சீனா இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தென்கொரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தைவான் இருக்கு. இந்த 4 நாடுகள் தான் இப்ப உலகத்திலேயே அதிகமான சிப் புரொடக்ஷன் பண்ற ஒரு கண்ட்ரியா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இந்தியா என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, நம்ம இப்போ உலகத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட தொழில்நுட்பமும் அதிகமா வளரணும். இதனால நம்ம ஓனாவே நம்ம சிப் எல்லாம் தயாரிக்கணும். அதனால நம்ம செமிகண்டக்டர்ங்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்ப உருவாக்குவோம் அப்படிங்கிற மாரியும் இந்த மாநாட்டுல முன்னெடுத்து பேசினாங்க. அதனால இந்தியா என்ன சொல்றாங்கன்னாக்கா, இத உருவாக்குறதுக்காக நம்ம உள்ள இங்க இளைஞர்களுக்கு அதிகமான பயிற்சி குடுக்குறதா இருக்கட்டும். ஒன் பை ஒன்னா இத பண்ணுனோம்னா, கண்டிப்பா அடுத்த ஒரு பல காலங்களுக்கு இந்த சிப்பு தான் உலக ஆளப்போகுது அப்படிங்கிறாங்க. இத பத்தியும் ஒன் பை ஒன்னா இதுல சொன்னேன். செமிகண்டக்டர்ங்கிறது ஒரு கண்டக்டர். இந்த இது ஒரு செமிகண்டக்டர் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. செமிகண்டக்டர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். இந்த கண்டக்டர்ல ஒரு கரண்ட்ட நீங்க பாஸ் பண்றீங்கன்னாக்கா, இதுல கரண்ட் சடனா பாஸ் ஆகும். பட் நீங்க ஒரு இன்சுலேட்டர நீங்க எடுத்துக்கிட்டு, அந்த இன்சுலேட்டர்ல நீங்க கரண்ட்ட பாஸ் பண்ணீங்கன்னா, அதுல கரண்ட் பாஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்ட்ரீட் லைன்ல பார்த்தீங்கன்னாக்கா, அதுல அந்த கம்பியில டைரக்ட்டா கம்பியில குடுக்காம, அதுல ஒரு இன்சுலேட்டர்ல குடுத்து தான் கண்டக்டர் கட்டியிருப்பாங்க. அதாவது லைன் கம்பி சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த லைன் கம்பிய. அப்படி இருக்கும்போது அந்த இன்சுலேட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, மின்கடத்தா பொருள் அப்படிம்பாங்க. அத தான் இது 2யும் சொல்றாங்க. இது 2யும் சேர்த்து தான் செமிகண்டக்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது கண்டக்டர், இன்சுலேட்டரையும் சேர்த்து தான் ஒரு அ செமிகண்டக்டர்ங்காங்க. அதாவது இந்த செமிகண்டக்டர் என்ன பண்ணும்னாக்க, மின்சாரத்த கடத்தும். அதாவது சம்டைம் மின்சாரத்த கடத்தாது. மின்சாரத்த கடத்தவும் செய்யும், மின்சாரத்த கடத்தாமயும் இருக்கும். அந்த மாரி உள்ளது தான் ஒரு செமிகண்டக்டர் அப்படிங்கிறாங்க. இதுல பார்த்தாக்க, உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இந்த செமிகண்டக்டர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. இந்த கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் இருக்காங்க. இந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்குறாங்கன்னா, ஸ்டூடண்ட் எல்லாமே எடுக்குறாங்க. அந்த டீச்சர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆர்டர் குடுக்குறத விட, அதுல ஒருத்தர் லீடர் இருப்பாரு. அந்த லீடர் என்ன பண்ணுவாரு, லீடர் "நீ வாட்ஸ்அப் நீ போ. அ இப்போ நீ யூடியூப் நீ போ" அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆர்டர் போடுறவர் தான் இவர் தான் பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் அப்படிங்கிறார். இந்த செமிகண்டக்டர் தான் ஒவ்வொருத்ததையும் நம்ம ஃபோன்ல யூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அதாவது ஒன் பை ஒன்னா இவங்க அதாவது குடுக்குற கமெண்ட்ஸ பொறுத்து தான் இருக்கும். செமிகண்டக்டர எப்படி தயாரிக்கிறாங்க? இந்த செமிகண்டக்டர் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செமிகண்டக்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மணலால தான் செய்றாங்க. இந்த மணல் எப்படின்னாக்கா, கடற்கரையில உள்ள இந்த மணல என்ன பண்றாங்கன்னா, எடுத்து அந்த மணல சலிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கான் அப்படிங்கிறாங்க. சிலிக்கான் ஆக்சைடு அப்படிங்கிறாங்க. இந்த மணல என்ன பண்றாங்கன்னாங்க, 1700 டிகிரி செல்சியஸ்ல இத ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணி அது கிளாஸ் மாரி ஆயிடுது. அந்த கிளாஸ கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுக்குறாங்க. நம்ம யூஸ் பண்ற ஃபோன்ல எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் மணலால தயாரிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்றாங்க. இதனால உருவாக்கப்பட்ட ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சிலிக்கான சுத்தமா பிரிச்சு எடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அத சிலிக்கான் இன்காட் என்று பொருள் சொல்றாங்க. அந்த சிலிக்கான் இன்காட் என்ன பண்றாங்கன்னாக்கா, இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த இன்ஜினியர்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, இத அத கட் பண்றாங்க. ஒன் பை ஒன்னா கட் பண்ணி, குட்டி குட்டியா கட் பண்ணி, அதுதான் அந்த செமி கண்டக்டருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சிப்ன்னு எடுத்துக்கிட்டா, அத அ கோடிக்கணக்கான சின்ன 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 குட்டி குட்டி சுவிட்சுகளா இருக்கும். அதுதான் நம்மளுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இதா கமாண்ட் குடுக்கும்போது, அந்த ஃபோன் எல்லாமே ஆக்டிவா இருக்கட்டும், அது இல்லாம டிவி எல்லாம் ஆக்டிவேஷன் இருக்கட்டும். ஒவ்வொருத்துக்கும் இதுதான் கமாண்ட் குடுக்குது அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சதுர சேஃப்ல தான் அத வெட்டுவாங்க, கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி இது இப்போ இந்தியா என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா,
இத நீங்க தயாரிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்க வந்து சலுகை குடுக்குறோம் அப்படின்னு நெறைய கம்பெனிகள் வந்து இப்ப இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு வந்து அ சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இதனால என்ன பண்றாங்கன்னாக்கா, இது டாட்டா குரூப், இதுல வந்து சிலிக்கான் இன்காட்ங்கிறத வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்றாங்க. அவங்க உற்பத்தி பண்றதுல பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு வந்து 50,000 சிப்ப வந்து உருவாக்குறதுக்காண்டி அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி உருவாக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு மாதமும் வந்து அது 50,000 இது பண்ணும்போது, இதுல வந்து பல லட்சம் வந்து அவங்க வருஷத்துக்கு இத்தனை லட்சம் புரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதுல வந்து யார் யார் வந்து இப்போ வந்து செமிகான் கண்டக்டர் வந்து பயன்பாட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, HCL இருக்காங்க, ஃபாக்ஸ்கான் இருக்காங்க, நொய்டா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து செமிகண்டக்டர் வந்து உருவாக்குறதுல வந்து அதிகமா வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் இவங்க வந்து ஃபோன் டிஸ்ப்ளே செய்றதுக்கும் வந்து இவங்க வந்து மெயினா வந்து இதுல செய்யப்படுறாங்க. ஸோ பர்ட்டிகுலரா வந்து நம்ம இந்தியாவுல மிக முக்கிய மொதன்னு வந்து உருவாக்குன சிப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இஸ்ரோல தான். ஸோ இந்த இஸ்ரோல என்ன மாரி சிப் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் 32 பிட் சிப் உருவாக்கியிருக்காங்க. இந்த சிப்ப தான் வந்து நேத்து நடந்த அந்த மாநாட்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செமிகான் மாநாட்டுல வந்து இத வந்து அஸ்வினி குமார் வந்து இத வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து இத வந்து குடுத்து அதில அறிமுகப்படுத்துனாங்க. ஸோ அதனால வந்து இந்த செமிகண்டக்டர் இத வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குங்கிற மாரி இப்ப சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியா என்ன சொல்றாங்கன்னாக்கா, இன்னும் 2030க்குள்ள நம்ம செமிகண்டக்டர்ல வந்து நம்ம ஒரு வளர்ந்த நாடா இருக்கணும். ஏன்னா மத்த நாடுகள நம்பி இல்லாம நம்ம நாடுகள் வந்து அதிகமா வளர்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இப்ப இதுல வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்தியா வந்து ரொம்ப தயாரா இருக்காங்கங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நேத்து நடந்த அந்த செமிகான் 2025 மாநாட்டுல வந்து பேசப்பட்டது. ஸோ இத தான் வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு இருந்தேன். நாங்க ஆனந்த் பாலா. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். வணக்கம்.